ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவும் டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயாச ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்ய போறோம். ஒரு 7 பேர்த்துக்கு உள்ள ரெசிபி தான். அதை நீங்களும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு 1.5 கப் அளவு குண்டு வெல்லம் நல்லா பொடியா பொடிச்சு நம்ம 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு கரைசல் ஆக்கி தூசி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, கட்டி இல்லாம நல்லா கரைஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பதம் ஒன்றும் தேவையில்லை. இது ஒன்று கரைஞ்சு வந்தா மட்டும் போதும். பாருங்க, இந்த மாதிரி குண்டு வெல்லம் சுத்தமா எல்லாம் கரைஞ்சு வந்துடுச்சு. இப்ப இந்த நாம இதையும் ஒரு வடிகட்டி வச்சு தூசி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சில குண்டு வெள்ளத்துல பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பெரிய தேங்காய். அதை இப்ப நான் நல்லா துருவிட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம 1ஆம் பால் 2ஆம் பால்னு இப்ப தனித்தனியா பாலை எடுத்து வச்சுக்கலாம். பாசி பருப்பு பாயாசத்துக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப டேஸ்டா இருக்க போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அடுத்ததா பேன் வச்சுக்கலாம். பேன்ல 1 கப் அளவு பாசி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா கலர் மாறி வர வரைக்கும், பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. இதை நாம ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப நம்ம பாசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப அடுப்பத்தை வச்சு ஒரு பேன்ல இந்த பாசி பருப்புகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப பாசி பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவு 1 கப்பு பாசி பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இப்ப நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது அப்படியே விட்டுடாம எடைக்கு ஒரு தடவை திறந்து நம்ம நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நம்மளுடைய பாசி பருப்பு சூப்பரா தண்ணி வத்தி நல்லா வெந்து வந்துடுச்சு. அதனால இந்த மாதிரி ஓப்பன்லயே நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற குண்டு வெள்ள கரைசலை இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குண்டு வெள்ள கரைசல் பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், இனிப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனாலதான் நம்ம இதுல குண்டு வெள்ள கரைசலை சேர்த்துருக்கிறோம். இப்ப இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஸ்வீட் இல்லாம நம்ம எதுவும் செய்ய போறதில்ல. அதுக்கு இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை ரொம்பவும் எளிமையா சிம்பிளா இருக்கும். இதை செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பண்டிகை காலங்கள் விசேஷ நாட்கள்ல தான் பாயாசம் செய்யணுங்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கூட நம்ம இந்த பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2ஆம் பாலை சேர்த்தாச்சு. இப்ப இதை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அப்ப தேங்காய் பாலும் பாசிப்பருப்பும் ஒன்னா சேர்ந்து நல்லா குறுகி வரும். அது வரைக்கும் நல்லா நீங்க கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த இப்ப நம்ம சேர்த்திருக்கிற மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 7 பேரு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்ப அடுப்பை சிம்மில்ல வச்சுட்டு நம்ம 1ஆம் பாலை சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூளும் கொஞ்சமா சுக்கு பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தேங்காய் பால் லாஸ்டா நம்ம சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கடைசியா 1ஆம் பால் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்ப நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப லாஸ்டா நமக்கு பாயாசத்துக்கு தேவையானது முந்திரியும் திராட்சையும். இப்ப நம்ம ஒரு கடாயில நெய் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இதை வறுத்துட்டு இந்த நெய் வாசத்தோட சேர்த்து நம்ம பாசி பருப்பு பாயாசத்துல சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளுடைய சுவையான சூப்பரான பாசி பருப்பு பாயாசம் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மறக்காம நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.